அந்த அளவிற்கு அந்த இஸ்லாமிய பெண்கள், அந்த காலத்து பெண்களுடைய சீதனமாக கித்தாபுகள் போச்சு. சுபஹானல்லாஹ். இப்போ நம்ம வீட்டில் ஒரு செல்ஃப் ஃபுல்லாக லைப்ரரி மாதிரி வச்சுருப்போம், ஆனால் படிக்க மாட்டோம். அந்த காலத்தில் லைப்ரரி கிடையாது, வீட்டுக்குள்ளே லைப்ரரி கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் கித்தாபுகளுடைய புழக்கம் அதிகமாக இருந்தது. சுபஹானல்லாஹ். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீட்டுக்கு 4 குரான் 5 குரான், தஜ்வீத் குரான் தனியா, தர்ஜுமா குரான் தனியா, தப்சீர் குரான் தனியா, எல்லாம் ஒரு தனித்தனி குரான்களை வச்சுருப்போம். அப்படிதானே? அந்த காலத்தில் கிழிஞ்சு நம்மளுடைய நானிமாலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்ச குரானை வச்சுட்டு அப்படியே ஓதுவாங்க. அப்படியே உத்து பார்த்து அந்த குரானை ஒட்டி வச்சு அதை பசை போட்டு ஒட்டி, அந்த அளவுக்கு அவங்களுடைய கித்தாபுகளுடைய புழக்கம் குறைவாக இருந்தாலும் படிப்புகள் அதிகம், இல்ம் அதிகம், தேட்டங்கள் அதிகம். இப்போ கித்தாபுகளுடைய வரத்துகள் அதிகமாயிருச்சு, ஆனால் அதை வாசிப்பதும் அதை படிப்பதும் அந்த இல்மை தேடுவதும் குறைவாக மாறிவிட்டது. இப்போ எல்லாமே அப்படியே ஸ்மார்ட்டா பிடிஎஃப் அப்படியே அழகா டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் நம்மளுடைய போன்ல அப்படியே ஸ்வைப் பண்ணாலே அப்படியே எல்லாம் வந்துடும். எல்லாமே எது 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 பிடிஎஃப் பண்ணணும் எல்லாமே வந்துடும். ஆமா, அப்படி சொன்னா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். அந்த அளவிற்கு ரொம்ப ஸ்மார்ட் ஆயிடுச்சு நம்மளுடைய உலகம் எல்லாம். சுபஹானல்லாஹ். ஆனால் இல்மை கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் குறையக்கூடிய நிலைமைகள்ல சில பேர் இருக்கிறோம், நல்லா பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர. அதனால இன்ஷா அல்லாஹ் எப்படி பார்வை உடையவனும் பார்வை இல்லாதவனும் சமமாக மாட்டார்கள் என்கிறதை அல்லாஹ் சொல்கிறானோ, அதே போல கல்வி என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிக்கிறான். அந்த பார்வையை கொண்டு அல்லாஹ் உதாரணத்தை படுத்துகிறான். சரி, எந்த கல்வி கற்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்? 3 விஷயம் நமக்கு கண்டிப்பா வேணும். ஒன்று, இறைவனின் நாட்டம். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா, எனக்கு அல்லாஹ் நாடலை, என்ன செய்ய, நம்ம எங்களால மதரசாவுக்கு வர முடியல அப்படிங்கிறத சொல்லுவோம். கரெக்டு தான், அல்லாஹ் நாடலை. ஏன் நாடலை? நம்மளுடைய உள்ளத்துல அந்த ஆர்வம், அந்த ஆசை, அந்த தேட்டம் குறைவா இருக்கிறதுனால அல்லாஹ் நாடலை. நம்ம டக்குன்னு அல்லாஹ் போய் நம்ம என்ன செய்யறது சொல்லிடுறோம். ஆனா முதல்ல இது இறைவனுடைய நாட்டம் வேண்டும் கண்டிப்பாக, அதுல நம்ம ஒத்துக்கிறோம், அது எந்த ஒரு இதுவும் இல்லை. 2வது, அந்த கல்வியை நம்ம நல்ல முறையில் அடைவதற்கு 3 விஷயம் முக்கியம். ஒன்று, இறைவனின் நாட்டம். 2வது, விடாமுயற்சி. அந்த முயற்சி நமக்கு வேணும். நம்ம அடிக்கடி சொல்றோம், மன் ஜத்த வஜத, யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுவார்கள், அவர்கள் தான் பெற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் அரபு பழமொழியா நமக்கு சொல்லி காட்டுவாங்க. அந்த முயற்சி நமக்கு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹு தாலா நாடுவான் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். 3வது, துஆ. இல்முக்காக நிறைய துஆ செய்யணும். பொருளாதாரத்துக்காக துஆ செய்வோம், ஆரோக்கியத்துக்காக துஆ செய்வோம், எத்தனையோ விஷயங்கள் எல்லாத்துக்குமே துஆ செய்வோம். ஆனால் கல்விக்காக என்னைக்காவது நம்ம துஆ செஞ்சிருக்கோமா? வயசாயிடுச்சு, இனிமே கல்விக்காக துஆ செஞ்சு என்ன செய்ய? வயசு என்பது கல்விக்கு தடை கிடையாது. அது எந்த கல்வியா இருந்தாலும் சரி. கல்விங்கன்னா நமக்கு முழுக்க